அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்ராஜ். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா தினமும் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தமான வீடியோக்களை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பதிவில் 10 கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 1. பெருமாள் திருமொழியை பாடியவர். திருமங்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார், பொய்கை ஆழ்வார். ஆன்சர் குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழியில 31 பாசுரங்கள் இருக்கு. கொஸ்டின் 2. குலசேகர ஆழ்வாரின் காலம் டேஸ் நூற்றாண்டு? 6ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு, 10ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் 8ஆம் நூற்றாண்டு. குலசேகர ஆழ்வாரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு. குலசேகர ஆழ்வார் 12 ஆழ்வார்களில் ஒருவர். கொஸ்டின் 3. எட்வின் ஹாப்பிள் என்பவர் அமெரிக்க மருத்துவர், பிரெஞ்சு ஆளுநர், அமெரிக்க வானியல் அறிஞர், போர்ச்சுகீசிய மாலுமி. ஆன்சர் அமெரிக்க வானியல் அறிஞர். எட்வின் ஹாப்பிள் என்பவர் அமெரிக்க வானியல் அறிஞர். கொஸ்டின் 4. பாலால் அறுத்து என தொடங்கும் பெருமாள் திருமொழியின் பாடப்பகுதியாக உள்ள முதலாயிரத்தின் பாசுரம்? 483, 691, 583, 643. ஆன்சர் 691. பாலால் அறுத்து என தொடங்கும் பெருமாள் திருமொழியின் பாடப்பகுதியாக உள்ள முதலாயிரத்தின் பாசுரம் 691. இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பாடப்பகுதியில் 691வது பாடல் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த கொஸ்டின் இப்படி வந்திருக்கு. பாலால் அறுத்து என தொடங்கும் பாடல் 691வது பாடல். 12 ஆழ்வார்களால் பாடப்பட்டது தான் 4000 திவ்ய பிரபந்தம். அதுல பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். அவர் பாடிய அந்த பாடல்ல முதல் 1000 பாடல்ல எத்தனாவது பாடல் தொடங்கணும்னு பாத்தீங்கன்னா 647வது பாடல்ல இருந்து 750வது பாடல் வரையும் இவர் பாடியிருக்காரு. அதாவது 105 பாடல்களை கொண்டது பெருமாள் திருமொழி. கொஸ்டின் 5. மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தார் எனும் அடியில் மாயம் என்பதன் பொருள்? விடை விளையாட்டு. மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் என்னும் அடியில் மாயம் என்பதன் பொருள் விளையாட்டு, அதாவது இறைவனின் திருவிளையாடல். மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் இதற்கு என்ன கான்செப்ட்னா, மருத்துவர் ஒரு கத்தியை பயன்படுத்தி ஒரு ஆபரேஷன் செய்யறாரு. ஆபரேஷன் செய்வது நன்மைக்காகத்தான், அந்த நோயாளி பிழைக்க வேண்டும் என்பதற்காக. வலிக்குதேன்னு சொல்லிட்டு நோயாளியை மருத்துவர் மீது கோபம் கொள்ள மாட்டாரு, அன்புதான் காட்டுவாரு. வித்துவ கோட்டில் எழுந்தருளில் உள்ள அன்னையே, நீ எனக்கு துன்பத்தை தந்தாலும் அந்த நோயாளன் போல உன் அருளையே நான் வேண்டி நிற்கிறேன். குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டி இறைவனை அன்னையாக பாவித்து இது சொல்றாரு. கொஸ்டின் 6. நீ ஆள உனதருளே பார்ப்பன் அடியேன் என்றவர்? குலசேகர ஆழ்வார், வித்துவ கோட்டி இறைவன், மக்கள், மருத்துவர். ஆன்சர் குலசேகர ஆழ்வார். நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேன் என்றவர் குலசேகர ஆழ்வார். கொஸ்டின் 7. விசும்பில் ஊழி என தொடங்கும் பரிபாடலை எழுதியவர்? நக்கீரர், மருதனார், கீரந்தையார், போதலாந்தையார். ஆன்சர் கீரந்தையார். விசும்பில் ஊழி என தொடங்கும் பரிபாடலை எழுதியவர் கீரந்தையார். பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்று. பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். கொஸ்டின் 8. இதுவரைக்கும் நமக்கு கிடைத்துள்ள பரிபாடல் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 24, 26, 28, 30. ஆன்சர் 24. இதுவரைக்கும் நமக்கு கிடைத்துள்ள பரிபாடல் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 24. கொஸ்டின் 9. முதல் பூதம் வானம், நிலம், நீர், காற்று. ஆன்சர் வானம். முதல் பூதம் வானம். உலகம் ஐம்பூதங்களால் ஆனது. கொஸ்டின் 10.
1300 ஆண்டுகளுக்கு முன் திரு அண்ட பகுதி பற்றி கூறியவர்? மாணிக்கவாசகர், கீரந்தையா, பெருஞ்சித்திரனார், கபிலர். ஆன்சர் மாணிக்கவாசகர். 1300 ஆண்டுகளுக்கு முன் திரு அண்ட பகுதி பற்றி கூறியவர் மாணிக்கவாசகர். இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் 1, தாவி என்பதன் இலக்கண குறிப்பு. தாவி என்பதன் இலக்கண குறிப்பு. விடை வினை எச்சம். தாவி என்பதன் இலக்கண குறிப்பு வினை எச்சம். கொஸ்டின் 2, மாதே என்பதன் இலக்கண குறிப்பு. மாதே என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் விழி. மாதே என்பது விழி. கொஸ்டின் 3, மதுரமான கவி மாலையை தோளில் சார்த்திக் கொள்பவர். ஆன்சர் முருகன். மதுரமான கவி மாலையை தோளில் சார்த்திக் கொள்பவர் முருகன். கொஸ்டின் 4, கழுகுமலை தலைவன் என்று போற்றப்படுபவர். ஆன்சர் முருகன். கழுகுமலை தலைவன் என்று போற்றப்படுபவர் முருகன். கொஸ்டின் 5, தொல்காப்பியத்தில் உள்ள இயல்கள். தொல்காப்பியத்தில் உள்ள இயல்கள் 27. தொல்காப்பியத்தில் உள்ள இயல்கள் 27. கொஸ்டின் 6, அடையாற்றில் புற்றுநோய் மருத்துவமனை நிறுவப்பட்ட ஆண்டு, நிறுவியவர். ஆன்சர் 1952 முத்துலட்சுமி. அடையாற்றில் புற்றுநோய் மருத்துவமனை நிறுவப்பட்ட ஆண்டு 1952, நிறுவியவர் முத்துலட்சுமி. கொஸ்டின் 7, முடியாது பெண்ணாலை என்ற மாயையினை முடக்க எழுந்தவர். ஆன்சர் தந்தை பெரியார். முடியாது பெண்ணாலை என்ற மாயையினை முடக்க எழுந்தவர் தந்தை பெரியார். கொஸ்டின் 8, பெண் அடிமை தீரும் வரை மண் அடிமை தீருமோ என இடி முழக்கம் செய்தவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். பெண் அடிமை தீரும் வரை மண் அடிமை தீருமோ என இடி முழக்கம் செய்தவர் பாரதிதாசன். கொஸ்டின் 9, அண்டர் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1882. அண்டர் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1882. அண்டர் குழு எதற்கு அமைக்கப்பட்டதுன்னா கல்விக்காக. கொஸ்டின் 10, 80,000 குழந்தைகளை கல்வி பெற உதவியாய் இருந்தவர். ஆன்சர் கைலாஷ் சத்யார்த்தி. 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியாய் இருந்தவர் கைலாஷ் சத்யார்த்தி. கொஸ்டின் 11, மலர்கை என்பதன் இலக்கண குறிப்பு யாது? ஆன்சர் உவமைத்தொகை. மலர்கை என்பது உவமைத்தொகை. அதாவது மலர் போன்ற கை, உவமை உருபு மறைந்து வந்ததுனால அது உவமைத்தொகை. கொஸ்டின் 12, சாகித்ய அகாதமி விருது பெற்ற பாரதிதாசனின் நூல் எது? ஆன்சர் பிசிராந்தையார் நாடகம். சாகித்ய அகாதமி விருது பெற்ற பாரதிதாசனின் நூல் பிசிராந்தையார் நாடகம். கொஸ்டின் 13, குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 5. குடும்ப விளக்கு 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. கொஸ்டின் 14, உரையாமை என்பதன் இலக்கண குறிப்பு யாது? ஆன்சர் எதிர்மறை தொழிற்பெயர். உரையாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயர். கொஸ்டின் 15, சிறுபஞ்ச மூலம் இயற்றியவர். ஆன்சர் காரியாசான். சிறுபஞ்ச மூலத்தை இயற்றியவர் காரியாசான். கொஸ்டின் 6, காரியாசனின் ஆசிரியர். ஆன்சர் மாக்காயனார். காரியாசனின் ஆசிரியர் மாக்காயனார். கொஸ்டின் 17, சிறுபஞ்ச மூலம் பாடல்கள் ஒவ்வொன்றிலும் இடம்பெறும் கருத்துக்கள். ஆன்சர் 5. சிறுபஞ்ச மூலம் பாடல்கள் ஒவ்வொன்றிலும் இடம்பெறும் கருத்துக்கள் 5. கொஸ்டின் 18, சிறுபஞ்சம் மூலம் எந்த நூல்களில் ஒன்று? ஆன்சர் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சிறுபஞ்சம் மூலம் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கொஸ்டின் 19, தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தோன்றியவை டேஸ் ஆகும். ஆன்சர் நீதி நூல்கள். தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தோன்றியவை நீதி நூல்கள் ஆகும். கொஸ்டின் 20, பாரதியார் எந்த வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதினார்? ஆன்சர் 11. பாரதியார் 11 வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதினார். கொஸ்டின் 21, தென்னகத்து பெர்னாச்சா என்று அழைக்கப்பட்டவர். ஆன்சர் அறிஞர் அண்ணா. தென்னகத்து பெர்னாச்சா என்று அழைக்கப்பட்டவர் அறிஞர் அண்ணா. கொஸ்டின் 23, நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்றவர். ஆன்சர் ஆபிரகாம் லிங்கன். நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்றவர் ஆபிரகாம் லிங்கன். கொஸ்டின் 23, அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 2010. அண்ணா நூற்றாண்டு நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2010. கொஸ்டின் 24, உரு தவ நனி என்ற 3 உரிச்சொற்களும் டேஸ் என்னும் பொருளில் வருகின்றன. ஆன்சர் மிகுதி. உரு தவ நனி என்ற 3 உரிச்சொற்களும் மிகுதி என்னும் பொருளில் வருகின்றன. கொஸ்டின் 25, இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம். ஆன்சர் நடுவண் நூலகம், திருவனந்தபுரம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் நடுவண் நூலகம், திருவனந்தபுரம்.
கொஸ்டின் 26 மொழி பயன்பாட்டை முழுமையாக்குவது டேஸ் ஆகும். ஆன்சர் இடைச்சொல். மொழி பயன்பாட்டை முழுமையாக்குவது இடைச்சொல். கொஸ்டின் 27 சொற்றொடரில் இறுதியில் வந்து இசைவு பொருளில் வரும் இடைச்சொல். ஆன்சர் ஆம். சொற்றொடரில் இறுதியில் வந்து இசைவு பொருளில் வரும் இடைச்சொல் ஆம். கொஸ்டின் 28 தொழிற்பெயர் விகுதிகளில் பொருந்தாததை கண்டறி. ஆன்சர் ய. தொழிற்பெயர் விகுதிகளில் பொருந்தாதது ய. கொஸ்டின் 29 உரி சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று கூறியவர் யார்? ஆன்சர் நன்னூலார். உரி சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று கூறியவர் நன்னூலார். கொஸ்டின் 30 கடிநகர் என்னும் சொல்லில் கடி என்பதன் பொருள். ஆன்சர் காவல். கடி என்பதன் பொருள் காவல். கொஸ்டின் 31 விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு நடப்படுவது நடுக்கல். ஆன்சர் நடுக்கல். விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு நடப்படுவது நடுக்கல். சிற்பிகள் டேஸ் என சிறப்பிக்கப்பட்டனர். ஆன்சர் கற்கவிஞர்கள். சிற்பிகள் கற்கவிஞர்கள் என சிறப்பிக்கப்பட்டனர். கொஸ்டின் 33 கழுகுமலை கோவில் சிற்பங்கள் டேஸ் காலத்தவை ஆகும். ஆன்சர் பாண்டியர். கழுகுமலை கோவில் சிற்பங்கள் பாண்டியர் காலத்தவை ஆகும். கொஸ்டின் 34 தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூல். ஆன்சர் சிற்ப செந்நூல். தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூல் வந்து சிற்ப செந்நூல். கொஸ்டின் 35 கொடும்பாளூர் மூவர் கோவில் கட்டிய மன்னன். ஆன்சர் இரண்டாம் பராந்தக சோழன். கொடும்பாளூர் மூவர் கோவில் கட்டியவர் இரண்டாம் பராந்தக சோழன். கொஸ்டின் 36 நடுக்கல் பற்றி குறிப்பிடும் இலக்கண நூல். ஆன்சர் தொல்காப்பியம். நடுக்கல் பற்றி குறிப்பிடும் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். கொஸ்டின் 37 மாளிகைகளில் சுதை சிற்பங்கள் இருப்பதை குறிப்பிடும் காப்பியம் எது? ஆன்சர் மணிமேகலை. மாளிகைகளில் சுதை சிற்பங்கள் இருப்பதை குறிப்பிடும் காப்பியம் வந்து மணிமேகலை. நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பங்களுக்கு சான்றாகும் கோவில் எது? ஆன்சர் பேரூர் சிவன் கோவில். நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பங்களுக்கு சான்றாகும் கோயில் வந்து பேரூர் சிவன் கோவில். திருவரங்க கோவில் யாருடைய காலத்து கட்டப்பட்ட கலைக்கு சான்றாகும்? ஆன்சர் சோழர். திருவரங்க கோவில் சோழர் காலத்து கட்டப்பட்ட கலைக்கு சான்றாகும். பல்லவர் கால சிற்பங்களுக்கு சிறந்த சான்று. ஆன்சர் மாமல்லபுரம். பல்லவ காலத்து சிற்பங்களுக்கு சிறந்த சான்று மாமல்லபுரம். கொஸ்டின் 41 திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை. ஆன்சர் தீர்த்தங்காரர் உருவங்கள். திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை வந்து தீர்த்தங்காரர் உருவங்கள். கொஸ்டின் 42 20ஆம் நூற்றாண்டின் தனித்தமிழ் பெருங்காப்பியம். ஆன்சர் ராவண காவியம். 20ஆம் நூற்றாண்டின் தனித்தமிழ் பெருங்காப்பியம் ராவண காவியம். கொஸ்டின் 43 பொதுவர்கள் பொலி உரப்போர் அடித்திடும் நிலப்பகுதி. ஆன்சர் முல்லை. பொதுவர்கள் பொலி உரப்போர் அடித்திடும் நிலப்பகுதி முல்லை. கொஸ்டின் 44 யாப்பதிகாரம் தொடையதிகாரம் எழுதியவர். ஆன்சர் புலவர் குழந்தை. யாப்பதிகாரம் தொடையதிகாரம் எழுதியவர் புலவர் குழந்தை. கொஸ்டின் 45 மன்னிய என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் பெயர் எச்சம். மன்னிய என்பதன் இலக்கண குறிப்பு வந்து பெயர் எச்சம். கொஸ்டின் 46 பூவை என்பது எப்பறவையை குறிக்கும்? ஆன்சர் நாகனவாய் பறவை. கொஸ்டின் 47 காஞ்சியும் வஞ்சியும் பூக்கும் நிலம். ஆன்சர் மருதம். காஞ்சியும் வஞ்சியும் பூக்கும் நிலம் வந்து மருதம். கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றால் ஆனது. ஆன்சர் முக்குழல். கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றால் ஆனது முக்குழல். கொஸ்டின் 49 மறைமுகம் என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் உவமைத்தொகை. மறை தாமரை போன்ற முகம். போன்ற என்ற உருவம் மறைந்து வந்ததுனால இது வந்து உவமைத்தொகை. கொஸ்டின் 50 வருமலை அருவி வருமலை என புலவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் கடல் அலை. வருமலை அருவி என புலவர் வந்து கடல் அலையை குறிப்பிடுகிறார். கொஸ்டின் 1 இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்றவர். ஆன்சர் அகத்தியலிங்கம். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்றவர் அகத்தியலிங்கம். கொஸ்டின் 2 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர். ஆன்சர் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர் கால்டுவெல். கொஸ்டின் 3 திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் குமரிலபட்டர். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலபட்டர். கொஸ்டின் 4 திராவிட மொழிகள் மொத்தம். ஆன்சர் திராவிட மொழிகள் மொத்தம் 28. கொஸ்டின் 5 தமிழ் மொழியின் பழமையான இலக்கண நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். தமிழ் மொழியின் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். கொஸ்டின் 6 லீலா திலகம் எம்மொழியின் பழமையான இலக்கண நூல். ஆன்சர் மலையாளம்.
லீலா திலகம் என்பது மலையாளத்தின் பழமையான இலக்கண நூல். கொஸ்டின் 7. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாடியவர். ஆன்சர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்றவர் பாரதியார். கொஸ்டின் 8. சென்றியு என்பது தமிழ் இலக்கியத்தின் வடிவம் கவிதை. கொஸ்டின் 9. நிகரில்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தும் ஊர்வலங்கள் என்றவர். இதுல ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று புரிஞ்சுக்கங்க. ஊர்வலம் எங்க நடக்கும்? ஊர்வலம் ரோட்ல நடக்கும். அதனால இதை ஞாபகம் வச்சுங்க. ஈரோடு தமிழன்பன். நிகரில்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தும் ஊர்வலங்கள் என்றவர் ஈரோடு தமிழன்பன். 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழன்பன் நூல். ஆன்சர் வணக்கம் வள்ளுவ. 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழன்பன் நூல் வணக்கம் வள்ளுவ. கொஸ்டின் 11. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்று கூறும் நூல். ஆன்சர் பிங்கள நிகண்டு. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்று கூறும் நூல் பிங்கள நிகண்டு. கொஸ்டின் 12. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. கொஸ்டின் 13. ஒரு பூவின் மலர்ச்சி ஒரு குழந்தையின் புன்னகை புரிந்து கொள்ள அகராதி தேவையில்லை என்றவர். ஆன்சர் தமிழன்பன். ஒரு பூவின் மலர்ச்சி ஒரு குழந்தையின் புன்னகை புரிந்து கொள்ள அகராதி தேவையில்லை என்றவர் தமிழன்பன். கொஸ்டின் 14. தமிழ் விடுதூது எந்த இலக்கியத்தை சார்ந்தது? ஆன்சர் சிற்றிலக்கியம். தமிழ் விடுதூது சிற்றிலக்கியம் வகையை சார்ந்தது. கொஸ்டின் 15. மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி பாடுவதாக அமைந்த நூல். ஆன்சர் தமிழ் விடுதூது. மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி பாடுவதாக அமைந்த நூல் தமிழ் விடுதூது. கொஸ்டின் 16. தமிழ் விடுதூது நூலை பதிப்பித்தவர். ஆன்சர் உவே சாமிநாதர். தமிழ் விடுதூது நூலை பதிப்பித்தவர் உவே சாமிநாதர். கொஸ்டின் 17. தமிழ் விடுதூது நூலின் ஆசிரியர். ஆன்சர் எவரும் இல்லை. இது ரிவிஷன் சொல்றதுனால வீடியோ சீக்கிரமா நம்ம முடிக்கிறோம். ஸோ அதனால ஸ்பீடா போதுன்னு நினைச்சுக்காதீங்க. தமிழ் விடுதூது நூலின் பாட்டுடை தலைவன். ஆன்சர் மதுரை சொக்கநாதர். தமிழ் விடுதூது நூலின் பாட்டுடை தலைவன் மதுரை சொக்கநாதர். கொஸ்டின் 19. தமிழ் விடுதூது நூலை பதிப்பித்த ஆண்டு. ஆன்சர் 1930. தமிழ் விடுதூது நூல் பதிப்பித்த ஆண்டு 1930. கொஸ்டின் 20. தமிழ் விடுதூது நூலில் உள்ள கன்னிகள். ஆன்சர் 268. தமிழ் விடுதூது நூலில் உள்ள கன்னிகள் 268. கொஸ்டின் 21. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம். ஆன்சர் மணிமேகலை. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை. கொஸ்டின் 22. மணிமேகலையின் காதைகள் 30. மணிமேகலையின் காதைகள் 30. கொஸ்டின் 23. காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர். ஆன்சர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். கொஸ்டின் 24. அண்ணாமலையார் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அண்ணாமலையார் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கொஸ்டின் 25. திருப்புகழை அருளியவர். ஆன்சர் அருணகிரியார். திருப்புகழை அருளியவர் அருணகிரியார். கொஸ்டின் 26. அருணகிரியாரின் திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த சிறந்த சந்த இலக்கியம். ஆன்சர் காவடி சிந்து. அருணகிரியாரின் திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த சிறந்த சந்த இலக்கியம் காவடி சிந்து. கொஸ்டின் 27. தமிழில் முதலில் வண்ண சிந்து பாடியவர். ஆன்சர் அண்ணாமலையார். தமிழில் முதலில் வண்ண சிந்து பாடியவர் அண்ணாமலையார். கொஸ்டின் 28. அண்ணாமலையார் டேஸ் அவையில் அரசவை புலவராக இருந்தார். ஆன்சர் இருதயால மருதப்ப தேவருடைய. அண்ணாமலையார் இருதய மருதப்ப தேவருடைய அவையில் அரசவை புலவராக இருந்தார். கொஸ்டின் 29. அண்ணாமலையார் ஊற்றுமலைக்கு சென்றபோது வயது. ஆன்சர் 18. அண்ணாமலையார் ஊற்றுமலைக்கு சென்றபோது வயது 18. கொஸ்டின் 30. தவஸ்தம்பம் என்பதன் பொருள். ஆன்சர் கொடிமரம். தவஸ்தம்பம் என்பதன் பொருள் கொடிமரம். கொஸ்டின் 31. நான் வந்தேன் இதில் வரும் பயனிலை. ஆன்சர் வினை பயனிலை. நான் வந்தேன் என்பது வினை பயனிலை. கொஸ்டின் 32. சொன்னவள் கலா இதில் வரும் பயனிலை. ஆன்சர் பெயர் பயனிலை. சொன்னவள் கலா இதில் வரும் பயனிலை பெயர் பயனிலை. கொஸ்டின் 33. அவன் திருந்தினான் எவ்வகை தொடர். அவன் திருந்தினான் என்பது தன்வினை தொடர். கொஸ்டின் 34. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும். ஆன்சர் 6. பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். கொஸ்டின் 35. நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது. ஆன்சர் புலரி. புலரி அப்படின்னு என்னதுன்னா சூரிய உதயம், அதுதான் புலரி.
கொஷின் 36. கல் அணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை. ஆன்சர் தௌலீஸ்வரம். கல் அணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை தௌலீஸ்வரம். கொஷின் 37. உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள். ஆன்சர் ஜூன் 5. உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள் ஜூன் 5. ஜூன் 6 இந்த வருடத்துக்கான குரூப் 4 எக்ஸாம் வருது. கொஷின் 38. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் எனும் நோக்கில் வளர்கின்றன என கூறியவர். ஆன்சர் மாங்குடி மருதனார். நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் எனும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் மாங்குடி மருதனார். கொஷின் 39. கிராண்ட் அணைக்கட் என்று அழைக்கப்படுவது கல்லணை. கிராண்ட் அணைக்கட் என்று அழைக்கப்படுவது கல்லணை. கொஷின் 40. மாமழை போற்றுதும் என்று போற்றியவர். ஆன்சர் இளங்கோவடிகள். மாமழை போற்றுதும் என்று பாடியவர் இளங்கோவடிகள். கொஷின் 41. பாரதியார் வழித்தோன்றல் பாரதிதாசனின் மாணவர். ஆன்சர் கவிஞர் தமிழ் ஒளி. பாரதியார் வழித்தோன்றல் பாரதிதாசனின் மாணவர் கவிஞர் தமிழ் ஒளி. கொஷின் 42. மிசை என்பதன் எதிர்சொல் என்ன. ஆன்சர் கீழே. மிசை என்பதன் எதிர்சொல் கீழே. கொஷின் 43. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் இ பொருந்தாதது. சேக்கிழார் அதற்கு என்ன வரும்? பெரிய புராணம். கொஷின் 44. திருத்தொண்டர் திருவந்தாதி பாடியவர். ஆன்சர் நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்டர் திருவந்தாதி பாடியவர் நம்பியாண்டார் நம்பி. கொஷின் 45. பெரிய புராணத்தில் திருநாடு என குறிப்பிடப்படுவது. ஆன்சர் சோழநாடு. பெரிய புராணத்தில் திருநாடு என குறிப்பிடப்படுவது சோழநாடு. கொஷின் 46. திருத்தொண்ட தொகையை பாடியவர். ஆன்சர் சுந்தரர். திருத்தொண்ட தொகையை பாடியவர் சுந்தரர். கொஷின் 49. சேக்கிழார் வாழ்ந்த காலம். ஆன்சர் 12ஆம் நூற்றாண்டு. சேக்கிழார் வாழ்ந்த காலம் 12ஆம் நூற்றாண்டு. கிபி 12ஆம் நூற்றாண்டு. கொஷின் 48. பண்டைய தமிழர்களின் வரலாறு அடங்கிய பண்பாட்டு கருவூலம். ஆன்சர் புறநானூறு. பண்டைய தமிழர்களின் வரலாறு அடங்கிய பண்பாட்டு கருவூலம் புறநானூறு. கொஷின் 49. திமிலுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் டேஸில் உள்ளது. ஆன்சர் கல்லூத்து மேட்டுப்பட்டி. திமிலுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் கல்லூத்து மேட்டுப்பட்டியில் உள்ளது. இந்த ஊர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்கு. கொஷின் 50. காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு. காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்ட நாடு ஸ்பெயின். இந்த வீடியோ பதிவில் பகுதி 1 பகுதி 2 50 கொஷின் 100 கொஷின் பார்த்தோம். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.